தூத்துக்குடியில் தேசிய அளவிலான கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகளை மேயர் ஜெகன் பெரியசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியா முழுவதும் இருந்து வந்த ஏராளமான வீரர் மற்றும் வீராங்கனைகள் கடலில் பல்வேறு சாகசங்களை செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். முத்துராமனுக்கு மேலும் விவரம். தூத்துக்குடியில் தேசிய அளவிலான கயாக் மற்றும் ஸ்டாண்டர்ட் பெடலிங் கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகள் மேயர் ஜெகன் பெரியசாமி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் முழுவதிலிருந்து 10 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் அக்வா அமைப்பு சார்பில் 3வது ஆண்டாக தேசிய அளவிலான கடலில் சாகச விளையாட்டுப் போட்டி தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் இந்தியா முழுவதும் இருந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கோவா, பெங்களூர், கேரளா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட வீராங்கனை கலந்து கொண்டுள்ளனர். போட்டியில் கயாக் துடுப்பு மூலம் கடலில் செல்வது மற்றும் ஸ்டாண்டர்ட் பெடலிங் நின்றபடி துடுப்பை கடலில் செல்வது ஆகிய இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெறுகிறது. போட்டியில் 500 மீட்டர் முதல் 5000 மீட்டர் வரை நடைபெறுகிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள், சீனியர், ஜூனியர், போட்டிகள் நடத்தப்படுகின்றன. கயாக் மற்றும் ஸ்டாண்டர்ட் பெடலிங் உள்ளிட்ட நீர்ச்சேர்ப்பு விளையாட்டுகள் தூத்துக்குடி மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் சீதாராம் தலைமையில் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த சர்பிங் வீரர்களை நீர் சரக்கு மற்றும் பலூன் மூலம் பறந்து சாகசத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக போட்டியில் வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனையும் சர்வதேச அளவுக்கு போட்டிக்கு தகுதி பெற வாய்ப்புள்ளது. மேலும் இந்த போட்டியின் மூலம் தூத்துக்குடி சர்வதேச அளவில் கடல் விளையாட்டு போட்டி நடத்துவதற்கான பகுதியாக மாறி வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.